வணக்கம். நான் சைதை மீனா பேசுறேன். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணுதான் பார்க்க போறோம். அத பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து மத்த எம்ஜிஆர் பாடல்கள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னான்னு கேட்டீங்கன்னா, பாட்டோட வரிகள் எல்லாம் வேற மாதிரி இருக்காது. அந்த சீன் பாத்தீங்கன்னா, அவர் மத்த பாடல்கள்ல ஒரு துள்ளல், ஒரு குதியாட்டம் போட்டுட்டு வருவாரு. அந்த மாதிரிதான் அந்த பாடல்கள்ல அவருடைய நடிப்பு இருக்கும். ஆனா இந்த பாடல்ல வந்து ஆஹ் வரிகள் மட்டுமே அவர் இஷ்டப்பட்ட மாதிரி. அவர் பாட்டுக்கு பாட்டு அவர் வந்து இந்த எளியவர்களுடைய நிலைமையை பத்தி தான் பாடணும், சொல்லணும்னு நினைப்பார். எளியவர்களுடைய நிலைமையை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி இருக்குமே தவிர, ஆனா அவர் வந்து சாதாரணமா நடந்துதான் வருவாரு. முகத்துல ஒரு கவலை இருக்கும். இந்த மாதிரி அந்த அந்த பாட்டு பாட்டினுடைய பொருளுக்கு தகுந்த நடிப்பு தான் அதுல இருக்கும். என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, படகோட்டி படத்துல கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அது வந்து அதுல வர இன்னொரு பாட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரி, தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் அப்படி வரும். இந்த கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் பாட்டு உருவான கதை ஒண்ணு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே பாட்டு எழுதும் போது முதல் அந்த பல்லவிக்கு கொஞ்சம் கஷ்டப்படதான் செய்வாங்க. பட்டுட்டு அப்புறமா அந்த பல்லவி வந்துருச்சுன்னா அப்புறம் மடமடன்னு சரணம் எல்லாம் பிறந்துரும். அப்படிதான் வந்து வாலி ஐயாவை கூப்பிட்டு இந்த பாட்டை எழுத சொல்லி எம்ஜிஆர் காத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரோட இருந்து. இப்ப எம்ஜிஆர் வீட்டுக்கு போனா எதுவும் சாப்பிடாம வர முடியாது, தெரியும். சாப்பாடுன்னு சாப்பிடலைன்னா கூட ஏதாச்சும் ஒண்ணு, ஏன்னா சும்மா போகவே கூடாது. எனக்கு சாப்பாடு வேணா, நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னா ஏதாச்சும் ஒன்னாவது சாப்பிட்டு போகணும். அந்த ரீதியில வந்து அன்னைக்கு அவங்க வீட்டுல செஞ்ச அவள் பாயசம் கொடுத்திருக்காங்க வாலி ஐயாவுக்கு. எம்ஜிஆருக்கு வந்து பாசந்திங்கிற ஒரு ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பாசந்தி பால்ல செய்யற இது அது. அப்ப வந்து அவள் பாயசம் செய்திருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் வந்து, சரி நீங்க வந்து போய் யோசனை பண்ணியே எழுதுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவள் பாயசம் கொடுத்திருக்காரு. சரின்னு வாலி அவர்களும் அந்த பாயசம் சாப்பிட்டுட்டு வந்துட்டார். வந்து அவர் ஆபீஸ்க்கு போனாக்கா அசிஸ்டன்ட் எல்லாம், அவரோட உதவியாளர்கள் எல்லாமே ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சாப்பிடுறாங்கன்னு பார்த்தா அவல் பாயசம். இது எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு கேட்டா, என்ன எம்ஜிஆர் உங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாரா, எங்களுக்கு கொடுக்க மாட்டாரா, எல்லாருக்கும் கொடுப்பாரு, அவர் ஊருக்கே கொடுக்கிறவர் அப்படின்னு சொன்னாங்களாம். டக்குன்னு வாளிக்கு அந்த பல்லவி அப்படி மின்னலா வெட்டிருச்சு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். எப்படி ஒரு வரி பாருங்க. அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த பாட்டுல பல்லவி போக சரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 சரணம் அதுல வரும். மண்குடி ஒரே அந்த பாட்டாளி மக்களுடைய அவலங்களை சொல்றதுதான் அந்த பாட்டு. படத்துக்கு படம், பாட்டுக்கு பாட்டு, அதுதான். ஆனாலும் கூட சலிக்கவே சலிக்காத ஒரு அவருடைய பாடல்களும் அந்த பாடல் காட்சிகளும். டூயட்டு கூட சிலர் எழுந்திருச்சு அந்த காலத்துல வெளியில சீரட் பிடிக்கோ எதுக்கோ போவாங்க. ஆனா இவர் மட்டும் திரையில தோணி அந்த தத்துவ பாடல்களுக்கு நடிச்சாருன்னா யாருமே போக மாட்டாங்க. அப்படித்தான் இந்த பாடல்ல சரணம் பாத்தீங்கன்னா, முதல் சரணம், மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர வெறுத்திடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள். உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. உனக்கு எனக்குன்னு தெய்வம் வந்து பிரிச்சு கொடுக்கல. வேதம் பார்த்து பிரிச்சுக்கிட்டவங்க, முடிஞ்சவங்க எடுத்துக்கிறதும், முடியாதவங்க
விட்டுட்டு இன்னமும் ஏழ்மை நிலை இல்லாத நாடே இல்லைன்னு கூட சொல்லலாம். எல்லாம் பெரிய பெரிய வல்லரசா இருந்தாலும் அங்கேயும் கூட நடுவீதியில ஏதாவது வாசிச்சு யாசகம்னு இல்லைனாலும் தன்னுடைய ஒரு திறமைக்கு தகுந்த ஒரு கூலி மாதிரி வாங்குறவங்க இருக்கதான் செய்யறாங்க, இல்லாம இல்ல. அப்புறம் இந்த பாட்டுல இன்னொரு அடுத்த சரணம் பாத்தீங்கன்னா, படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. படைச்சவன் எல்லாரையும் ஒண்ணு போலதான் படைச்சிருக்கிறான். அது மாதிரி பசிச்சவன் என்ன பாவம் செஞ்சான்? அவன் பசியோட இருக்கிறதுக்கு யார் காரணம்? என்ன காரணம்? அவனா பசியோட இருக்கிறதுக்கு காரணம். அந்த மீனிங்ல படைத்தவன் மேல் பாவம் இல்லை. இது எல்லாமே மனிதர்கள் நம்மளா உருவாக்கிக்கிட்ட பேதத்தினாலதான் குளிர்ச்சேப்பக்காரன் ஒரு பக்கம் இருக்கிறான், பசியேப்பக்காரன் ஒரு பக்கம் இருக்கிறான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவி நின்றார் அப்படின்னு சொல்லி அந்த லைன் வரும். மூணாவது சரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே, அதாவது ஒண்ணும் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் நாட்டுல இருக்கும்போது நிறைய பொருள் வச்சுக்கிட்டு என்கிட்ட இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அந்த மீனிங் அதுல. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். மடி நிறைய பொருள் வச்சு கை நிறைய காசு வச்சு இருந்து என்ன பண்ண, பெட்டி நிறைய பணம் இருக்குது, என்ன செய்யறது தெரியல. ஆனா வச்சுக்கிட்டு ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு ரூபா போடுறது கூட இல்லைன்னு சொல்லாதவங்க இதயம் இருட்டாதான் இருக்கும். அங்க தெய்வம் கூட குடி வராது. அப்படிதான் அது. அந்த ஒரு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ரெண்டு பிரச்சனை தான். ஆனா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஒண்ணு, பணக்காரன் துட்ட வச்சுன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறான், ஏழை துட்டுக்கு என்ன பண்றதுன்னு இருக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். அவனுக்கு காசை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, இவனுக்கு காசுக்கு என்ன வழி பண்றதுன்னு தெரியல. இதுதான் இந்த உலகத்தோட நியதி போல இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அவரும் சொல்லிதான் பார்த்தாரு, ஆட்சியும் கொடுத்தாரு. இருந்தாலும் எல்லாருமே எல்லாருடைய வறுமையும் ஒழியுமான்னா அது யாரு கையில இருக்குன்னே தெரியல. அடுத்த வீடியோல பாக்கலாமா? எம்ஜிஆர் பாட்டெல்லாம் நிறைய பாருங்க, கேளுங்க.